8ஆம் வகுப்பு அறிவியல் பிரிவில் தாவர உலக வகைப்பாட்டில் தாவர உலகத்தில் தாலோஃபைட்டா கிரிப்டோகேம் பூவா தாவரங்களில் முதல் வகுப்பாக தாலோஃபைட்டா இருக்குது. தாலோஃபைட்டாக்கு எடுத்துக்காட்டு பாசிகள். நம்ம தமிழ் படுத்தும் போது பாசிகள் அப்படின்னு சொல்கிறோம். இதை ஆல்கா அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். க்ரீன் ஆல்கே, ப்ளூ க்ரீன் ஆல்கே, ப்ளூ கலரில் அந்த ஆல்கே இருக்கும். அதுக்கடுத்து ரெட் க்ரீன் ஆல்கே அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சிவப்பு நிறத்தில் இருக்கும், ப்ளூ கலரில் இருக்கும். அது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஆல்காக்களை நன்னீர்லேயும் வாழும், கடலிலும் வாழும் பண்பு இருக்கும். அதுக்கடுத்து ஆல்கா என்பது ஒரு லத்தீன் வார்த்தையாக நாம் பார்க்குறோம். அப்போ ஆல்காவை தமிழ் படுத்தும் போது கடல் பாசிகள் என்று அழைக்கிறோம். நீங்கள் நன்னீரில் கூட தொட்டியில் தண்ணி ஊற்றி சூரிய வெளிச்சம் படும் விதமாக தொட்டி அமைஞ்சிருந்ததுன்னா அழகாக என்ன பண்ணுவாங்கன்னா, யார் வளருவாங்கன்னா ஆல்கே மேலே வந்து பச்சை நிறத்தில் பாசிகள் வந்து படிஞ்சிருக்கும். ஏன் பச்சை நிறத்தில் இந்த ஆல்கா இருக்குன்னா பச்சையம். அதனால் பாசியை தாவரத்தில் வைக்கலாமா விலங்குல வைக்கலாமா அப்படின்னாக்கா கட்டாயம் தாவரத்தில் நம்ம வைக்கலாம். ஏன் அப்படின்னா இதில் பச்சையம் காணப்படுகிறது. இதுவே விலங்கு செல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பச்சையம் கிடையாது. ஆனால் பாசிகள் காணப்படக்கூடிய செல்லில் பச்சையம் காணப்படுகிறது. அதனால் இது என்ன வகையான உணவூட்ட முறை இருக்குது அப்படின்னா தற்சார்பு ஊட்ட தாவரம், ஆட்டோட்ரோபிக் பிளான்ட் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆட்டோட்ரோபிக், தன் உணவை தானே தயாரித்து கொள்ளும் பண்பு. நம்ம மனிதர்களுக்கும் இந்த பண்பு இருந்துருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நமக்கு வந்து கொஞ்சம் பசியாக இருக்கா, வெயிலில் போயிட்டு ஒரு 5 நிமிஷம் நின்னோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடி என்ன பண்ணோம், அது பாடிக்கு தேவையான நியூட்ரிஷனை சிந்தசைஸ் பண்ணிக்கும். ஆனால் நேச்சர் கிஃப்ட்டு நமக்கெல்லாம் அது இல்லாமல் போச்சு. எனவே இந்த பிளான்ஸில் தற்சார்பு ஊட்ட தாவரங்கள் என்று பார்க்குறோம். அப்போ இந்த தற்சார்பு ஊட்ட தாவரங்கள் எந்த பிரிவை சார்ந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தாலோஃபைட்டா பிரிவை சார்ந்தது. இந்த ஃபைட்டான நம்ம தாவரங்கள் அப்படின்னு படிச்சுட்டோம். தாலோ பாருங்க, தாலோன்றது அந்த தாவரத்தினுடைய பகுதியாக பிரிக்க இயலாது, அதனால தாலஸ் அப்படின்னு அழைப்போம். இது நம்ம டெட்டு டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் ரிப்பீட்டட் கொஸ்டின். என்ன சார்னாக்கா பாசிகள் அல்லது ஆல்காக்களை டேஷ் என்று அழைக்கிறோம். என்னவென்று அழைக்கிறாங்கன்னா தாலஸ் என்று அழைக்கிறார்கள். அப்போ இந்த இடம் வீணா கேட்கலாம். அதற்கு அடுத்ததாக பாருங்க, இது ஸ்டேட்மெண்ட்ல கேட்குறான் சார். தாவர உடலானது வேர் என்றும் தண்டு என்றும் இலை என்றும் வேறுபாடற்றது இல்லை. இதுவே நம்ம தாவரம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாக வேர் இருக்கும், தண்டு இருக்கும், இலை இருக்கும். ஆனால் இந்த ஆல்காவில் இது மாதிரி பிரித்தறிய இயலாது. அதற்கு அடுத்து பாருங்க, பெரும்பாலான பாசிகள் தண்ணீரில் வாழ்கின்றன. சில பாசிகள் மட்டும் ஈரமான நிலப்பாசிகள். அப்போ கூட என்னன்னாக்கா காய்ந்த நிலமாக இருந்தால் அல்லது ஈரப்பதமே இல்லாத நிலப்பகுதியாக இருந்தால் கட்டாயம் ஆல்கே வளராது. அப்போ கூட என்ன இருக்கணும், ஈரப்பதமாக இருக்கணும். சில சமயங்களில் நீங்கள் பார்த்துருக்கலாம், நீர்நிலை கிச்சன்லேருந்து வெளியேறக்கூடிய தண்ணியை நம்ம அவுட்லெட்டில் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அந்த இடம் எப்போதும் ஈரப்பதமாக இருக்கிறதால அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம், பாசிகள் படிஞ்சிருக்கும். அப்போ இந்த பாசிகள் என்ன பண்ணுது அப்படின்னா ஈரமான நிலப்பகுதியிலும் வாழும் தன்மை கொண்டது. அதற்கடுத்து பாசிகள் மற்றும் பூஞ்சைகள் ஒன்றுக்கொன்று இணைந்து நன்மை பெறும் வகையில் அமைந்துள்ளன. அப்போ இந்த இடத்துல இதை கேட்கலாம். இதை நம்ம டெக்னிக்கல் டேர்மில் மியூச்சுவலிசம் அப்படின்னு சொல்லுவோம். மியூச்சுவலிசம்னா என்ன சார்னா போத் ஆர் த பெனிஃபிஷியர். எந்த போத் ஆர் த பெனிஃபிஷியர்? பாசிகள், பூஞ்சைகள், இவை ரெண்டும் தாலோஃபைட்டா பிரிவை சார்ந்த தாவரங்கள். யாரு? பாசிகளும் பூஞ்சைகளும் தாலோஃபைட்டா வகையை சார்ந்த தாவரமாக இருந்தாலும் ஒன்றோடு ஒன்று இணைந்து நன்மை பெறக்கூடிய தாவரமாக பார்க்குறோம். அதனால் இதை மியூச்சுவலிசம் அப்படின்னு சொல்லுவோம். போத் ஆர் த பெனிஃபிஷியர், ரெண்டு பேரும் ஒன்றுக்கொன்று நன்மை பழக்கக்கூடியவர்களாக நம்ம பார்க்குறோம். தென் அடுத்து பாசிகள் பற்றிய படிக்கக்கூடிய பாடப்பிரிவு என்ன அப்படின்னா நேராக பாருங்களேன். பாசிகள் அப்படின்னா பாசியல் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாசிகளை பற்றி படிக்கக்கூடிய பாடப்பிரிவின் பெயர் டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்காலஜி
ஆல்கா அப்படின்னு படித்தோம் இல்லை, ஆல்கானாலும் பாசினாலும் ஒன்று தானே. அப்போ ஆல்காவை பற்றி படிக்கிறதால பாசிகள் பற்றி படிக்கக்கூடிய பிரிவு ஆல்காலஜி என்று அழைக்கிறோம். அதற்கடுத்து பாருங்க, பாசிகள் எம்முறையில் இனப்பெருக்கத்தை மேற்கொள்கிறது என்பதின் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல்ல தாவரங்கள் எப்படிலாம் இனப்பெருக்கம் செய்யும் அப்படின்னா, பொதுவாக 3 வகையில் தாவரங்கள் இனப்பெருக்கம் செய்யும். 3 வகையில் தாவரங்கள் இனப்பெருக்கம் செய்யும். என்னென்ன வகை அப்படின்னா, ஒன்று உடலை இனப்பெருக்கம், இங்கிலீஷில் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு அடுத்தது ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன், பாலிலா இனப்பெருக்கம். மூன்றாவதாக பாலின பெருக்கம், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். சரி, இப்போ நம்ம இந்த 3 அடிப்படையில் பார்க்கப்படும் போது முதல்ல பாருங்க, உடல பெருக்கம் இல்லை, அந்த உடல பெருக்கத்தில் துண்டாதல் முறையில் ஆல்காக்கள் துண்டாவுதலின் மூலம் நடைபெறுகிறது. எடுத்துக்காட்டாக ஸ்பைரோகைரா. ஆசிரியர்களே, இந்த இடத்துல உடலை இனப்பெருக்கத்திற்கு எடுத்துக்காட்டான ஆல்கா அப்படின்னு கொடுத்துட்டு ஆப்ஷன் ஏவில் கிளாமிடமோனஸ், பியில் வந்து ஸ்பைரோகைரா, சியில் வந்து ஏ மற்றும் பி, டியில் இவற்றில் ஏதும் இல்லை அப்படின்னு வினா கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா ஸ்பைரோகைரா. அப்போ ஸ்பைரோகைரா உடலப்பெருக்கத்தின் மூலம் நடைபெறுகிறது. அந்த உடலப்பெருக்கம் என்னன்னா துண்டாதல். துண்டாவதில் இங்கிலீஷில் நம்ம ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ராக்மெண்டேஷன் இல்லை துண்டாதல். நம்ம ஆல்காவை வந்து துண்டாக கட் பண்ணி தூக்கி போட்டுட்டோம்னாக்கா அழகாக ஒவ்வொன்றும் என்ன பண்ணும், முழு ஆல்காக்களாக ஸ்பைரோகைரா உருவாகும் தன்மை கொண்டது. அதற்கடுத்து ஆசிரியர்களே, 2வது இனப்பெருக்க முறை பாருங்க. 2வது இனப்பெருக்க முறை பாலிலா இனப்பெருக்கம், ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். அப்போ ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனில் ஸ்போர் உருவாகுதல், ஸ்போர் ஃபார்மேஷன், ஸ்போர் ஃபார்மேஷன், அதுதான் நம்ம ஸ்போர் உருவாகுதல். இதன் மூலமாக எடுத்துக்காட்டாக பாருங்க கிளாமிடமோனஸ். அடுத்து கிளாமிடமோனஸினுடைய சிறப்பு என்ன தெரியுங்களா, தாவரனாவே ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடம் பெயராது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் கிளாமிடமோனஸ் என்ன சார் பண்ணோம்னா இடம் விட்டு இடம் நகரும். எடுத்துக்கிட்டால் பாருங்களேன், இது மாதிரி தான் கிளாமிடமோனஸ் இருக்கும். இந்த கிளாமிடமோனஸில் ஃப்ளஜெல்லா இருக்கும். அழகாக அந்த ஃப்ளஜெல்லா என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகரும் தன்மை கொண்டதாக பார்க்குறோம். அப்படின்னா சார் இதை விலங்கியல் தொகுதியில் வச்சிடலாமா அப்படின்னா வைக்க முடியாது. ஏன் சார் வைக்க முடியாதுன்னா, இது நகர்ந்தாலும் தன் உணவை தானே தயாரிக்கும் பண்பாக இருப்பதால் நம்மளால் என்ன பண்ண முடியல, விலங்கியல் வகுப்புல அல்லது விலங்கியல் உலகத்துல இவற்றை வைத்து வகைப்படுத்த இயலாது. அதற்கு அடுத்ததாக ஆசிரியர்களே, பாலின செல்களின் மூலமாக பாலின பெருக்கம் நடைபெறுகிறது. அதுக்கும் எடுத்துக்காட்டு என்னன்னா ஸ்பைரோகைரா. அப்போ ஆசிரியர்களே, ஸ்பைரோகைராவானது உடல பெருக்கம், வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், துண்டாதல் முறையும் மேற்கொள்கிறது. அது மட்டுமில்லாமல் பாலின செல்கள் இணைவதன் மூலமாகவும் இனப்பெருக்கம் நடைபெறுவதால் இவை பாலின பெருக்கம், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் என்று அழைக்கிறோம். அதற்கடுத்து நிறமிகளின் அடிப்படையில் பாசிகள் எவ்வாறாக பிரிக்கப்படுகிறது? நிறமிகளின் அடிப்படையில் பாசிகளை 4 வகுப்புகளாக பிரிக்கப்படுகிறது. அது என்னென்ன வகுப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல பாருங்க, நீல பசும் பாசிகள். நீல பசும் பாசிகள் பிராக்கெட்ல சைனோஃபைசி. ஃபைசின்றது பாசிகள், சைனோ அப்படின்னா நீல கலர், சைனோ பாக்டீரியா அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்னா நீல பாக்டீரியா வகையை சார்ந்தது. இங்க பாசிகள்னு சொல்றோமா, அப்போ இதை பொறுத்தளவு நீல பசும் பாசிகள். எடுத்துக்காட்டாக ஆசிலட்டோரியா, இது கேள்வி கேட்கலாம். நீல பசும் பாசிக்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆசிலட்டோரியா. நிறமி பார்த்தீங்க அப்படின்னா பைக்கோசைனின். நிறமி என்ன நிறமி இருக்குன்னா பைக்கோசைனின் இருக்கு. உணவு சேமிப்பு அப்படின்னு பார்க்கும்போது சைனோஃபைசின் ஸ்டார்ச், நீங்கள் அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம்.
சைனோஃபைசியே அப்படின்றோமா. சைனோனா நீல பசும் பாசிகளா, அப்போ கட்டாயம் இதனுடைய சேமிப்பு உணவு என்னன்னா ஸ்டோரேஜ்டு ஃபுட் மெட்டீரியல் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். அது என்ன சார்னா சைனோஃபைசியன் ஸ்டார்ச். பொதுவாக தாவரங்களின் சேமிப்பு உணவு அப்படின்னா ஸ்டார்ச். சரிங்களா, ஸ்டார்ச் என்பது தாவரங்களின் சேமிப்பு உணவு. அடுத்து விலங்குகளின் சேமிப்பு உணவு அப்படின்னா கிளைக்கோஜன் அப்படின்னு படிச்சிருக்கோம். விலங்குகளின் சேமிப்பு உணவு கிளைக்கோஜன் அப்படின்னு படிச்சிருக்கோம். இங்கே நீல பசும்பாசிகளின் சேமிப்பு உணவு ஸ்டார்ச்சி. அது என்ன வகையான ஸ்டார்ச்சாக இருக்குன்னா சைனோஃபைசியன். அடுத்து ஆசிரியர்களே இரண்டாவதாக பச்சை பாசிகள். பச்சை பாசிகள், ஃபைசினா பாசிகள்னு பார்த்தோம்னா குளோரோனா பச்சைன்னு அர்த்தம் இல்லை. குளோரோஃபில் பச்சையத்தினுடைய லத்தீன் சொல். தமிழில் பச்சையம்ன்றோமா, லத்தீன் சொல் வந்து குளோரோஃபில் அப்படின்னு சொல்லுவோமா. இங்கிலீஷில் க்ரீன் பிக்மெண்ட்ஸ் அப்படின்னு படிச்சுருப்போம். இங்கிலீஷில் க்ரீன் பிக்மெண்ட்ஸு. லாட்டின் வேர்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குளோரோ அப்படின்றோம். நீங்கள் அது அப்போது அழகாக நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொன்னேன், நீங்கள் அந்த சொற்களை மட்டும் புரிஞ்சுட்டா போதும், ரொம்ப எளிமையாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். எடுத்துக்காட்டாக பாருங்களேன், பச்சை பாசிகள் டேஷ் பிரிவை சார்ந்தது அப்படின்னு கேட்டுட்டு ஆப்ஷன் ஏ சைனோபாக்டீரியா, பியில் வந்து குளோரோஃபைசியே, சியில் வந்து பேயோஃபைசியே, டியில் வந்து ரோடோஃபைசியே அப்படின்னா நீங்கள் அழகாக குளோரோஃபைசியை சூஸ் பண்ணலாம். ஏன் பச்சை அப்படின்னா குளோரோ அப்படின்றத நம்ம நினைவில் வச்சுக்கிறோம். அதுக்கு அடுத்த ஆசிரியர்களே இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா கிளாமிடோமோனஸ். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா. கிளாமிடோமோனஸு தன்னுடைய நீளிடைகளின் மூலமாகவும் இடமிட்டு இடம் நகரும் பண்பு உண்டு இல்லை. ஃப்ளஜெல்லா present in the Chlamydomonas with the help of movement from place to place. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அழகாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நகர்ந்து போவா. யாருனாக்கா கிளாமிடோமோனஸ். ஆனால் கிளாமிடோமோனஸை நம்ம விலங்கில் வைக்கல, தாவரங்களில் வச்சோம். என்ன ரீசன்னா இங்கே பாருங்கள், இதில் நிறமி இருக்குது. அந்த நிறமிக்கு பேர் என்னென்னா குளோரோ இல்லை நிறமி வந்து பச்சையம். சில சமயங்களில் குளோரோஃபில் அப்படின்னு சொல்லலாம். குளோரோஃபில் சில சமயங்கள் அவங்க குளோரோஃபில்னு சொல்லலாம். இதில் சேமிப்பு உணவு அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டார்ச். பொதுவாக ஆசிரியர்களே எந்த இடத்துல பச்சையம் இருந்ததுனாலும் சேமிப்பு உணவுனா ஸ்டார்ச்சின்னு போட்டுருங்க, பச்சை நிறம் இருந்ததுன்னா. அதுக்கடுத்து பேயோஃபைசி. பேயோ அப்படின்னா பழுப்பு இல்லை. லாமினேரியா, எடுத்துக்காட்டு லாமினேரியா. நிறமி பார்த்தோம்னா பீகோசாந்தின் என்கின்ற நிறமி. அப்போ லாமினேரியன், ஸ்டார்ச் மற்றும் மானிட்டால். இந்த இடம் கேள்வி கேட்கலாம் இல்லை. ஸ்டார்ச் மற்றும் மானிட்டால் இதுதான் சேமிப்பு உணவாக பழுப்பு பாசிகள்லேருந்து நம்ம பார்க்குறோம். அதற்கடுத்து ஆசிரியர்களே சிவப்பு பாசிகள் ரெட்டோல்கே, ரோடோஃபைசியே. ரோடோ அப்படின்னா ரெட் கலர் அப்படின்னும். இது வந்து பாலிசைக்கோனியா. நிறமி பார்த்தோம்னா பைக்கோ எரித்ரீன் அப்படின்னா சிவப்பு நிறம் இல்லை. எரித்ரீன் அப்படின்றது சிவப்பு நிறத்தை குறிக்கக்கூடியது. சிவப்பு நிற பைக்கோ அப்படின்னா பாசிகளா. அப்போ பைக்கோ எரித்ரீன். ஆசிரியர்கள் நீங்கள் வந்து உங்கள் கையில் மெட்டீரியல் இருக்கும், நீங்கள் அந்த மெட்டீரியலில் நோட் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். என்னென்னா பைக்கோ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பைக்கோன்றது பைக்காலஜி பாசி அப்படின்னு நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் இந்த பாசி என்ன கலரில் இருக்குன்னா சிவப்பு நிறத்தில் இருக்கிறதால எரித்ரீன் என்கின்ற நிறம் இருக்குது. அதனால தான் இந்த பாசி சிவப்பு நிறத்தில் இருக்குது. ஏன் சார் இந்த பாசி பச்சை நிறத்தில் இருந்தது அப்படின்னா குளோரோஃபில் இருந்தது, பச்சையும் இருந்தது, அதனால் அப்படின்னு நம்ம கிளியராக பார்த்துட்டோம் சார். அதனால் டெட்டு, டிஎன்பிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளில் கட்டாயம் இந்த இடம் என்ன கேட்கலாம் சார். சில சமயங்கள் என்ன பண்ணலாம்னா மேட்ச் 1 மேட்ச் 2. மேட்ச் 1ல் நீல பசும் பாசிகள், அதுக்கடுத்து பச்சை பாசிகள், பழுப்பு பாசிகள், சிவப்பு பாசிகள் கொடுத்துட்டு மேட்ச் 2ல் குளோரோஃபைசியே, சைனோஃபைசியே, அதுக்கடுத்து பேயோஃபைசியே, அதுக்கடுத்தது ரோடோஃபைசியே அப்படின்னு கொடுக்கலாம் சார். அப்படி கொடுத்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா சரியானதை மேட்ச் பண்ணி அடுத்து கோட்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க, குறிப்புகள்னு கொடுத்துட்டு ஏபிசிடியில் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்த நீங்கள் சூஸ் பண்ணணும். அனைத்து ஆசிரியர்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீல பசும் பாசிகள்
பச்சை பாசிகள், பழுப்பு பாசிகள், சிவப்பு பாசிகள் இவற்றை எவ்வாறாக வகைப்படுத்தணும்னா அதில் இருக்கக்கூடிய நிறமிகளின் அடிப்படையில் நாம் வகைப்படுத்தினோம். இறுதியாக ஆல்காவினுடைய பொருளாதார முக்கியத்துவம் அல்லது பாசிகளின் பொருளாதார முக்கியத்துவம். பாசிகளின் பொருளாதார முக்கியத்துவம். முதல்ல உணவு எடுப்போம். இது ஏதாவது சாப்பிட்றதுக்கு பயன்படுதா அப்படின்னா எஸ். பாருங்க, ஜப்பான், இங்கிலாந்து, இந்தியா போன்ற நாடுகளில் பாசிகளை மக்கள் உணவாக உட்கொள்கின்றனர். எடுத்துக்காட்டாக என்ன வகையான பாசி? அல்வா, ஸ்பைருலினா, குளோரல்லா மிக முக்கிய பொருளாதார முக்கியத்துவம் வாழ்ந்ததாக. இப்போ பெரும்பாலும் ஸ்பைருலினா அதிகளவு உண்ணும் பாசியாக பார்க்கப்படுகிறது. அப்போ பாருங்க, ஹல்வா திருநெல்வேலி இல்லை, அல்வானாவே திருநெல்வேலி. திருநெல்வேலி அப்படின்னு சொன்னோம்னா அல்வா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே அல்வா அப்படின்றத பாசிகளுக்கு ஒன்றும், அதுக்கடுத்து ஸ்பைருலினா, அதுக்கடுத்து குளோரல்லா, இந்த 3 வகையான பாசிகள் உணவாக பயன்படுகிறது. அதற்கு அடுத்ததாக சில பாசிகள் வீட்டு விலங்குகளுக்கு உணவாக பயன்படுகிறது. எடுத்துக்காட்டாக லாமினேரியா, அஸ்கோஃபில்லம், அசோஸ்பைரில்லம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அசோஸ்பைரில்லம் இல்லை, இது அஸ்கோஃபில்லம். சில சமயங்கள் அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, சில வகையான பாசிகள் வீட்டு விலங்குகளுக்கு உணவாக பயன்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏவில் அசோஸ்பைரில்லம், பியில் அஸ்கோபில்லம் அப்படின்லாம் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது டக்குன்னு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏதோ ஒரு கவனத்தில் ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிடக்கூடாது. அடுத்து பி ஆப்ஷனில் தான் சரியான விடை கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்கு அடுத்த ஆசிரியர்களே, வேளாண்மையில் பாசியினுடைய பொருளாதார முக்கியத்துவம் என்ன அப்படின்னு தேர்ந்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நீல பச்சை பாசிகள் படிச்சிருக்கோம் சார். இவங்களுடைய மிக முக்கிய பணி என்ன தெரியுங்களா? வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை மண்ணில் நிலைநிறுத்துவதில் முக்கியத்துவம் வாழ்ந்தது இவங்க தான். இல்லை, அட்மாஸ்பிரிக் நைட்ரஜன் ஆர் ஃப்ரீ நைட்ரஜன் ஃபிக்ஸிங் ஆன் த சோயில் பை த ப்ளூ கிரீன் ஆல்கே. நீல பச்சை பாசிகளானது வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை மண்ணில் நிலைநிறுத்துகிறது. அப்படின்னு என்ன சார்? நம்ம வளிமண்டலத்தில் நைட்ரஜனுடைய சதவீதம் கிட்டத்தட்ட 79% நைட்ரஜன் வளிமண்டலத்தில் இருக்கு. ஆனால் எந்த தாவரத்தையாலையும் நேரடியாக இவற்றை எடுத்துக்கொள்ள இயலாது. வளிமண்டலத்தில் அதிகபட்சமான கேஸே நைட்ரஜன் தான் சார். ஆனால் எந்த தாவரத்தாலையும் இவற்றை நேரடியாக எடுத்துக்கொள்ள முடியாது. இது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்று இயற்பியல் காரணியான லைட்னிங் அண்ட் தண்டர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். இடி மின்னலின் மூலமாக பூமியில் நிலைநிறுத்தப்படணும். அப்படி இல்லைன்னா நுண்ணுயிரிகளின் மூலமாக நிலைநிறுத்தப்பட வேண்டும். அதில் மிக முக்கிய நுண்ணுயிரியான நாஸ்டாக் அனாபினா. இந்த இடம் வீணா கேட்கலாம் சார். கட்டாயம் டெட்டு, டிஎன்பிஎஸ்சி போன்ற தேர்வுகளில் நாஸ்டாக் அனாபினாவை ரிப்பீட்டட் கொஸ்டினாக கேட்கப்படுது. அப்போ இந்த நாஸ்டாக் அனாபினா என்ன பண்ணுவோம்னாக்கா, தாவரங்களின் வேர்களில் முடிச்சு மாதிரி இருந்துக்கிட்டு அழகாக வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை தாவருக்கு தொடர்ந்து சப்ளை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சார். எவ்வளோ மிக முக்கியத்துவமானது பாருங்கள் வேளாண்மை. அதற்கு அடுத்து இந்த பாசிகள் அகார் என்பது ஜெலிடியம் மற்றும் கிரெஸ்லேரியா ஆகிய சிவப்பு பாசிகளிலிருந்து எடுக்கப்படுகிறது. அகார் யூஸ்வலாக அகார் என்றது என்ன தெரியுங்களா? பாசியினுடைய செல் சுவர். பாசியின் செல் சுவர் எதனால் ஆயிருக்கு அப்படின்னா, சில வகையான பாசிகளினுடைய செல் சுவர் செல்லுலோஸால் ஆயிருக்கு. சில வகையான பாசிகளினுடைய செல் சுவர் அகார் என்ற வேதிப்பொருளால் ஆனது. எது வேதிப்பொருளால் ஆனது? ஆல்கா அல்லது பாசிகள் என்று சொல்கிறோமே, சில வகையான பாசிகளின் செல் சுவரானது அகாரால் ஆனது. எல்லோருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடம் வேணா கேட்கலாம் சார். ஏன்னா அகார் என்பது மிகச்சிறந்த ஒரு ஊடகமாக தாவர வளர்ப்பு அல்லது திசு வளர்ப்பு, தாவர திசு வளர்ப்புக்கு அகார் மிகச்சிறந்த ஊடகமாக பார்க்குறோம். எடுத்துக்காட்டாக ஜெலிடியம் மற்றும் கிரெஸ்லேரியா ஆகிய சிவப்பு பாசிகளிலிருந்து அகார் எடுக்கப்படுகிறது. இது ஆய்வகங்களில் உள்ள வளர்ப்பு ஊடகங்களில் பயன்படுத்தப்படுகிறது. இந்த இடம் வேணா கேட்கலாம் சார். டெட்டு, டிஆர்பி போன்ற தேர்வுகளில் வளர்ப்பு ஊடகங்களில் பயன்படுத்தப்படக்கூடிய
ஆல்காவின் பெயர் அப்படின்னு கேட்கலாம். அல்லது ஆல்கா அப்படின்னு சொல்லிட்டு அகார் என்கின்ற ஊடகம். அனைவருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்து ஆல்காவில் அயோடின் இருக்குது சார். அயோடின் லேமினேரியா போன்ற பழுப்பு பாசியிலிருந்து அயோடின் பெறப்படுகிறது. அப்போ அயோடின் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அயோடின் குறைஞ்சது அப்படின்னா மனிதர்களுக்கு முன்கழுத்து கழலை என்ற நோய் உருவாகும். அதே மாதிரி தாவரங்களுக்கும் மிக குறைந்த அளவு அயோடின் சத்து வேணும். இந்த அயோடின் வந்து பழுப்பு பாசியிலிருந்து எடுக்கப்படுகிறது. அதுக்கு அடுத்து இந்த இடம் கட்டாயம் டெட்டு தென் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ரிப்பீட்டட் கொஷினாக கேட்கப்பட்ட இடம் என்னன்னா விண்வெளி பயணம். இல்லை, கல்பனா சாவ்லாலாம் விண்வெளி பயணத்தை அவ்வளோ எளிமையாக தன்னுடைய அதீத நம்பிக்கையின் அடிப்படையில் சென்று மிகச்சிறந்த ஒரு ஆய்வுகளை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அது மாதிரி நம்ம இந்த விண்வெளி பயணத்தில் குளரெல்லா பைரினாடோசா குளோரெல்லா பைரினாடோசா எனும் பாசி விண்வெளி பயணத்தின் போது CO2வை அகற்றுவதற்கும் மனித கழிவுகளை மக்க செய்வதற்கும் பயன்படுகிறது. இல்லை, ஏன்னா பல மாதங்களாக விண்வெளி பயணத்தில் இருக்கப்படும் போது அவர்கள் வெளியேற்றப்படக்கூடிய கழிவுகள் வந்து மக்க செய்யணும். அதே மாதிரி அவர்கள் சுவாசத்தின் போது வெளியேற்றப்படக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அகற்றப்பட வேண்டும். அப்போ அகற்றப்படுவதற்கு மிகச்சிறந்த ஒரு பாசியாக குளோரெல்லா பைரினாடோசா என்கின்ற பாசியாக நம்ம பார்க்குறோம். இதனைத் தொடர்ந்து அடுத்து மிக முக்கியமானது பாருங்க, தனி செல் புரதம் SCP அப்படின்னு இருக்கா. SCPன்றது சிங்கிள், எஸ்னா சிங்கிள், சீனா செல்லு, பீனா புரோட்டீன். சிங்கிள் செல் புரோட்டீன் அப்படின்னா தனிச்செல் புரதம் அல்லது ஒற்றை செல் புரதம். ஒற்றை செல்லுனாலும் தனிச்செல்லுனாலும் ஒன்று தான் சார், சரிங்களா? ஒற்றை செல் புரதம் அல்லது தனிச்செல் புரதம். சில ஒரு செல் பாசிகள் மற்றும் நீல பச்சை பாசிகள் புரத உற்பத்திக்கு பயன்படுகிறது. எடுத்துக்காட்டாக குளரெல்லா ஸ்பைருலுனா, நாம் ஏற்கனவே சொன்னோமில்லை, மிகச்சிறந்த ஒரு புரத பொருளாக ஸ்பைருலுனா பார்க்கப்படுது. இன்றைக்கெல்லாம் வந்து பெரும்பாலும் டேப்லெட் வடிவில் கூட வந்துருச்சு. விவசாயிகள் சில பேர் வந்து இதை கல்ச்சரும் பண்ணுறாங்க. எதை அப்படின்னா ஸ்பைருலுனாவை வளர்த்து அந்த பாசியை வந்து வளர்த்து பின்பு அதை இயற்கையான முறையில் சூரிய வெளிச்சத்தில் ட்ரை பண்ணி அதை வந்து உலர செய்து பின்பு அதை பொடியாக்கி டேப்லெட் வடிவிலையோ அல்லது பவுடர் வடிவிலேயோ வழங்கப்படுகிறது. அப்போ எதிர்கால மனித புரத தேவையை பெரும்பாலும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு உணவாக ஆல்கா திகழலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எதிர்காலம் என்பது கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டுகளுக்கு பிறகு, சரியா? அப்போ நம்ம தனிச்செல் புரதம் மிக முக்கியமாக நம்ம பார்க்கப்படுது. இந்த இடம் கேள்வி கேட்கலாம். இதுவரை நம்ம ஆல்காவை பற்றி டீட்டெயிலாக பார்த்துட்டோம் சார். ஆல்கா எந்த பிரிவை சார்ந்தது அப்படின்னா தாலோஃபைட்டா.